ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் ரோல். அது ரொம்ப சிம்பிளான முறையில் நான் சொல்கிறேன். முதல்ல மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மைதா எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக கரைக்க வேண்டாம். தோசை மாவு பதத்துக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி தழை, மல்லித்தூள், அதுக்கு தேவையான வரமிளகாத்தூள். உங்களுக்கு எப்படி காரம் தேவைப்படுமோ அந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ தான் நல்லா ப்ரெட்டை இது பண்ண முடியும். இப்போ நான் ஒரு 4 ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதே மாதிரி ப்ரெட்டை வச்சு ப்ரெட் சில்லியும் செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நீங்களாம் வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். அதை ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்படி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி நீட்டமாக வச்சு எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரோல் பண்ணி அந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை லைட்டாக கையில் தடவி சுற்றிக்கோங்க. போதும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் தடவியாச்சு. தோசைக்கல்ல நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், கொஞ்சமாகவே ஆயில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக எண்ணெயை ஊற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பொரிச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளான மெத்தடு. டீ போடுறதுக்குள்ளே நீங்கள் இதை டக்குன்னு கொடுத்துடலாம். அப்படியே கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நான் இன்னொன்று எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் இது பண்ணிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புதிய ரெசிப்பியை எங்கள் சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். எப்படி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு எண்ணெயும் கம்மியாக செலவாகும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக இருக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. Okay, bye.